டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் தமிழ், ஆங்கிலம் போட்டிருக்கேன். இப்போ கெமிஸ்ட்ரியில் 301லேருந்து 425 வரைக்கும் போட்டிருக்கேன். தொடர்ச்சியாக வரலாறு, குடிமியல் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன். எல்லா சப்ஜெக்டும் வருது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பலபடி வேதியியல். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை டேஷ் ஆகும். ரேயான் வலுவான இழை டேஷ் ஆகும். நைலான் ஒரு இயற்கை இழையினை சுடரில் காட்டினால் அவ்விழை எரியும். கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இழை டேஷ் ஆகும். அக்ரிலிக் நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஷ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். இரத்தப்பைகள் டேஷ் என்பது மக்கும் தன்மையற்ற ஒரு பொருள். நெகிழி புட்டி. பெட் பிஇடி பெட் என்பது சுருக்கெழுத்தாகும். பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட். கக்கூன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இழைக்கு டேஷ் என்று பெயர். பட்டு இழை. பல்வகை நெகிழிகளை இனம் காண டேஷ் பயன்படுகிறது. ரெசின் குறியீடு. ரெசின் குறியீடு சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளில் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் பாலிஸ்டர். லைலான், பிவிசி, பேக்லைட், டெஃப்லான், ரேயான். லைலான் இழை. பிவிசி வெப்பத்தால் இலகும் நெகிழி. பேக்லைட் வெப்பத்தால் இறுகும் நெகிழி. டெஃப்லான் ஒட்டாத சமையல் கலன்கள். ரேயான் மரக்கூழ். புரதங்கள் எவற்றின் பல படிகள். அமினோ அமிலங்கள். பின்வருவனவற்றுள் எது இயற்கை இழை? பருத்தி. பாதுகாப்பான நெகிழிகளில் ஒன்றாக கருதப்படுவது HDPE. கால்பந்து, ஆடுகளம் அமைக்க பயன்படுவது LDPE. செல்லுலோஸ் ஒரு டேஷ் பலபடியாகும். கார்போஹைட்ரேட். செயற்கை புற்கள் தயாரிக்க பயன்படும் நெகிழி வகை LDPE. மக்கும் தன்மை கொண்ட நெகிழி PLA. முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இழை நைலான். சிலிக்கான் டை ஆக்சைடு சோடியம் கார்பனேட் சேர்த்து 1700 டிகிரி C உருக்கி டேஷ் தயாரிக்கப்படுகிறது. கண்ணாடி. மரக்கூழிலிருந்து பெறப்பட்ட செல்லுலோஸிலிருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது. ரேயான். பிவிசியின் ஒற்றைப்படி மூலக்கூறு HCC, HCl, H. 3 சைடு H. டேஷ் என்ற செயற்கை இழை அதிக நீட்சித்தன்மை மற்றும் கொதிப்பதையும் தாங்கும் தன்மை கொண்டதாக விளங்குகிறது. டிராம்போலைன். பர்கின்சன் என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பாக்ஸ். ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலும் நாள் 1 ட்ரில்லியன், ஒரு நிமிடத்துக்கு 2 மில்லியன் என்ற அளவில் டேஷ் பைகளை பயன்படுத்துகிறோம். நெகிழி.
2015 நடந்த ஆராய்ச்சியில் டேஷ் கடல்வாழ் பறவைகளின் வயிற்றில் நெகிழிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. 90% கடல்வாழ் பறவைகளின் வயிற்றில் நெகிழிகள் இருந்தது. உலக அளவில் டேஷ் நெகிழி குழிகளில் இட்டே புதைக்கப்படுகின்றன. 7-13% 7.13% நெகிழி கழிவுகள் குழிகளில் இட்டே புதைக்கப்படுகின்றன. எந்த ஆண்டு முதன்முறையாக மக்குத்தன்மை கொண்ட நெகிழிகள் அல்லது உயிரி நெகிழிகள் என்ற கருத்து தோன்றியது? 1980. குழிகளில் இட்ட நெகிழிகள் சிதைந்து அதில் உள்ள நச்சு தன்மை கொண்ட டேஷ் பொருட்கள் கசிந்து வெளியேறி சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தும் வேதி மலை ஏறுவதற்கு பயன்படும் இழை நைலான். பாலிவுல் என்பது பாலிஸ்டருக்கும் கம்பளியும் சேர்ந்த கலவை. பாலிலாக்டிக் அமிலம் அல்லது பாலிலாக்டைடு என்பது மக்கும் தன்மையுள்ள மற்றும் கொண்ட இலகும் நெகிழியாகும். உயிர்ப்புத்திறன். காங்கிரீட்டுகள் போடும் பொழுது கலவையை நிலைப்படுத்த PP நுண்ணிழைகள் கலக்கப்படுகிறது. வெப்பப்படுத்தும் போது எளிதில் உருசிதைவு அடைந்தும் வளைந்து போகும் நெகிழிகள் வெப்பத்தால் டேஷ் என்று அழைக்கப்படும். இலகும் நெகிழிகள். டேஷ் பாக்டீரியாவானது PETASE என்ற நொதியை சுரந்து பிளாஸ்டிக்கினை சிறிய மூலக்கூறுகளாக சிதைக்கின்றன. ஐடெனெல்லா கியான்சிஸ் 201 F6. குழிகளில் எந்த ஆண்டு முதல் முறையாக மலை ஏறுவதற்கு பயன்படும் இழை நைலான். பாலிவுல் என்பது பாலிஸ்டரும் கம்பளியும் சேர்ந்த கலவை. பாலிலாக்டிக் அமிலம் அல்லது பாலிலாக்டைடு என்பது மக்கும் தன்மையுள்ள மற்றும் டேஷ் கொண்ட இலகும் நெகிழியாகும். உயிர்ப்புத்திறன். காங்கிரீட்டுகள் போடும் பொழுது கலவையை நிலைப்படுத்த PP நுண்ணிழைகள் பயன்படுத்தப்பட்டன. வெப்பப்படுத்தும் போது எளிதில் உருசிதைந்து அடைந்தும் வளைந்து போகும் நெகிழிகள் வெப்பத்தால் இலகும் நெகிழிகள் என்று அழைக்கப்படும். ஐசோடெல்லசிஸ் 2001. 1946 இந்தியாவின் மாநிலத்தின் முதல் ரேயான் தொழிற்சாலை கேரளாவில் நிறுவப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் பொழுது பாராசூட்டுகள் மற்றும் கயிறு போன்ற பொருட்களை தயாரிக்க பாலிஸ்டர் நைலான் பயன்படுத்தப்பட்டது. பருத்தியின் முக்கிய அங்கமான செல்லுலோஸ் மூலக்கூறுகளால் ஆனது. சர்க்கரை. பலபடி என்ற சொல் ஆங்கிலத்தில் பாலிமர் என்று அழைக்கப்படுகின்றன. பலபடி என்ற சொல் ஆங்கிலத்தில் பாலிமர் என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவின் பெருமளவு டேஷ் வகை பட்டு தயாரிக்கப்படுகிறது. மல்பெரி பட்டு. டேஷ் நூற்றாண்டில் அறிவியலாளர்கள் ரேயான் என்ற பெயரில் முதல் செயற்கை பட்டினை உருவாக்குவதில் வெற்றி கண்டார். 19ஆம் நூற்றாண்டில் மீன்பிடி வலை செய்ய பயன்படுவது நைலான். பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை வினைப்பொருள்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருள்களே செயற்கை இழைகளாகும்.
நெகிழி குப்பைகளை அகற்ற முயற்சிக்கும் வழிகளுள் ஒன்று 5R கொள்கையாகும். ஒருமுறை பயன்படுத்தப்படும் உறிஞ்சு பொருள்கள் தயாரிக்க டேஷ் வகையான நெகிழி பயன்படுத்தப்படுகிறது. PP. காணப்படும் பலபடி எவை? கைட்டின், லிக்னின், கார்போஹைட்ரேட். கீழ்கண்ட புரத பலபடியை தேர்ந்தெடு. தோல். செயற்கை பற்கள் தயாரிக்க டேஷ் வகை நெகிழி பயன்படுகிறது. LDPE. டேஷ் என்ற முத்திரையுடன் பெருமளவு விற்கப்படும் கண்ணாடி வகை சூளையில் சிதையாத போராசிலிகேட் கண்ணாடி வகையாகும். பைராக்ஸ். அன்றாட வாழ்வில் வேதியியல். சோப்புகளின் முதன்மை மூலம் டேஷ் எனப்படும் விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெய் சோப்பாக மாற்றுவதற்கு கரைசல் பயன்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. பினால் என்பது கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டும் பொருள் இருந்து தயாரிக்கப்படுகிறது. புரதங்களில் வெங்காயம் நறுக்கும்போது நம் கண்ணீரில் வர காரணம் புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஷ் தேவைப்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு. இயற்கை பசைக்கு உதாரணம் ஸ்டார்ச். நிமோனியா மற்றும் மூச்சுக்குழல் சுழற்சி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து பென்சிலின். ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபயாட்டிக். டேஷ் என்பது வயிற்று அமிலத்தை நல்வழிப்படுத்துகிறது. அமில நீக்கி. ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை எரி வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளமிங். உலக ORS தினம் ஜூலை 29. எரிதல் என்பது ஒரு வேதிவினை. இதில் பொருள் டேஷ் என உடன் வினைபுரிகிறது. ஆக்சிஜன். வாயுக்களில் அறிவதற்கு LPG வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் மெர்காப்டன். தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது நீர்வாயு. ஒரு எரிபொருள் கலோரி மதிப்பில் அலகு கிலோஜூல் கிலோகிராம். டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். ஆந்த்ராசைட். டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். ஆந்த்ராசைட். இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் மீத்தேன். உற்பத்தி வாயு என்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றின் கலவையாகும். கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன். டேஷ் சதுப்பு நில வாயு காணப்படுகிறது. மீத்தேன். ஆன்டிபயாட்டிக். உடல் வெப்பநிலையை குறைக்கும். வலி நிவாரணி. வலியை குறைக்கும். ஆன்ட்ராக்சைடு ORS தீர்வு. பாஸ்பரஸ். நிலையை குறைக்கும் தன்னிச்சையான எரிப்பு. கார்பன் டை ஆக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. ஆக்டேன் மதிப்பீடு பெட்ரோல். சீட்டேன் மதிப்பீடு டீசல். எளிய ஹைட்ரோகார்பன் மீத்தேன். பீட் முதல் நிலை நிலக்கரி. லிக்னைட் பழுப்பு நிறம் கொண்டது. சோப்பு NaOH. ஒரு சிமெண்ட் RCC. உரங்கள் NPK. ஜிப்சம் CaSO4 2H2O. பினால் C6H5OH. ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது புறவேற்றுமை வடிவம். கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் சங்கிலி தொடராக்கம். நந்தினி பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் நெகிழி
களவானது குறியீடு உடைய பினாலானது. அந்த நெகிழி கலன் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கும்? பாலிப்ரோபிலீன். பால் கார்பனேட்டு பிசி மற்றும் அக்கலோ நைட்ரோ பியூட்டாடையின் ஸ்டைலின் ஏபி மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரெசினால் ஆனது? 7. ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபைட் எதிலிருந்து கிடைக்கிறது? கிராஃபைட். நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் பாதுகாப்பு சட்டம் 1988 கீழ் வருகின்றன. சுற்றுச்சூழல் டேஷ் என்பவர் கார்பனுக்கு பெயரிட்டவர் ஆவார். ஆண்டனி லவாய்சியர். கார்பனுக்கு பெயரிட்டவர் ஆண்டனி லவாய்சியர். பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் கார்பன் அணுக்களை கொண்டது 60. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட மூலக்கூறு கட்டமைப்பையும் கொண்ட சேர்மங்கள் மாற்றியம். ஒரு சிறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6. அந்த சேர்மத்தின் வகை அல்கீன். ஒரு கரிம சேர்மத்தில் IUPAC பெயர் 3-மெத்தில் பியூட்டன் 1. இது எந்த வகை சேர்மம்? ஆல்கஹால். IUPAC பெயரிடுதலின்படி ஆல்கஹால்கள் சேர்க்கப்படும் 2ஆம் நிலை பின்னொட்டு ஏல். பின்வரும் படிவரிசை சேர்மங்கள் தொடர்ச்சியாக வகுக்கும் இணை எது? C2H2 மற்றும் C4H10. C2H2OH 32 2CO2 3H2O என்பது எத்தனால் எரிதல். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் 95.5. கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? ஈதர். TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? கொழுப்பு அமிலம். கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எது? நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு. அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு CnH2n-2. 100% தூய ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. தனி ஆல்கஹால். எத்தனாயிக் அமிலம் நீல சிவப்பு லிட்மஸ் தாளை டேஷாக மாற்றுகிறது? கொழுப்பு அமிலங்கள் காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் எனப்படும். சோப்பாக்கல். கூற்று கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகள் சிறப்பாக செயல்புரியும். A மற்றும் R சரி. R Aவை விளக்குகிறது. ஆல்கைன் முப்பிணைப்பு ஆண்ட்ரஜெம் கிராஃபின் C60. பளபளப்பான பந்து தெர்மாக்கோல். பாலிஸ்டைரீன் எரித்தல் ஆக்சிசனேற்றம். வினைச்செயல் தொகுதி OH. ஆல்கஹால். பல்லின் வளைய சேர்மங்கள் பியூரான். நிறைவுறா சேர்மங்கள் ஈத்தீன். சோப்பு பொட்டாசியம் ஸ்டிரேட். கார்போ வளைய சேர்மங்கள் பென்சீன்.
கார்பன் அணுவில் உள்ள இணைத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை B4. சோடியத்தின் அணு எண் 11. அது டேஷ் நெருக்கமான மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான்கள் அமைப்பு பெறுகின்றது. ஒரு எலக்ட்ரானை இழந்து வேதிவினையில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் புளோரின். உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு அயனி பிணைப்பு. சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை. அயனி பிணைப்பு. சகப்பிணைப்பு மூலம் உருவாகிறது எலக்ட்ரான் பங்கீடு. ஆக்சிசனேற்றிகள் டேஷ்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. எலக்ட்ரான் ஏற்பி. வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமம் மந்தவாயுக்கள். H2G + Cl2 9G 2HClG என்பது சேர்க்கை வினை. ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். ஒளி. கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது. Ca + OZ O2G CO2G. இது எவ்வகை வினையாக வலுப்படுத்தப்படுகிறது? சேர்க்கை வினை, எரிதல் வினை, சிதைவுறுதல் வினை, மீளா வினை. இதில் 1, 2 மற்றும் 4. சேர்க்கை வினை, எரிதல் வினை மற்றும் மீளா வினை. Na2SO4 BaCl2 BaSO4 2NaCl என்ற வேதிச் சமன்பாடு பின்வருவனவற்றுள் எவ்வகை வினையை குறிக்கிறது? வீழ்படிவாதல் வினை. வேதிச் சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2 மற்றும் 3. இயக்கத்தன்மை உடையது. சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் விவேகம் சமம். வினைப்படு பொருள் மற்றும் மீளா வினைகள் வேதிச் சமநிலை அடைவதில்லை. Xe2HCl HCl H2G என்ற ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் என்பது பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது? 1 மற்றும் 4. ZnMg. பின்வருவனவற்றுள் எது தனிமம் சேர்மம் வகை அல்ல? 2COG O2G 2CO2G. பின்வருவனவற்றுள் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது? AAG BAG BCS D CS + DAQ. ஒரு கரைசலில் pH மதிப்பு 3 எனில் அதன் OH- ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன? 1 × 10 - 11 m. தூளாக்கப்பட்ட CaCO3 கட்டியான CaCO3 விட தீவிரமாக வினைபுரிகிறது. காரணம் அதிக புறப்பரப்பளவு. அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நடுநிலையாக்கல். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினைபுரியும் போது வாயு டேஷ் வெளியேறுகிறது. ஹைட்ரஜன்.
பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் நிலை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இயற்பியல் சமநிலை 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு 1.00 × 10⁻14 மனித இரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு 7.4. மின்னார் பகுப்பு என்பது டேஷ் வகை வினையாகும். மின்னார் சிதைவு வினைகள் தொகுப்பு வினைகளில் உருவாகும் விளைபொருள்களின் எண்ணிக்கை 1.